சார் தலைப்பு வந்து நாலேஜ் இல்லாதவங்க நாட்டை கொடுத்தா தப்பு சார். புரியுங்களா? நாலேஜ் வேணும். ஒரு இன்ஜினியர்னா கட்டடக்கலை ஆர்கிடெக்சர் சிவில் இன்ஜினியர் படித்தவனா கட்டடத்தை கொடுக்கலாம். நாலேஜ் இல்லாதவன்ட்ட காசை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டான். அதை துறை சார்ந்த நாலேஜ் அவன்கிட்ட இல்லை. அதுதான் முதல் முட்டாள்தனமாக இருக்காரு சேகர் பாபு. அது துறை சார்ந்த அமைச்சரே கிடையாது. உள்ளாட்சித்துறை வந்து KN நேரு அவர் தான் இது விஷயமா பேசணும், கலந்து உரையாடல் பண்ணணும். அவர் பேச வேண்டிய அது அதிகாரமே கிடையாது. உங்களுக்கு 2001 துப்புரவு பணியாளரை வந்து நீங்கள் நிரந்தரம் பண்ணணும்னு எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அரசு வன்மையாக சொல்லியிருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள் பர்மனன்ட் பண்ணுவோம் அப்படின்னு உத்தரவாதம் 285 ஆர்டிகல்ஸில் அவங்க சொன்னாங்க சார். சார் ஆர்டிகல் 110 முதல்ல க்ளோஸ் பண்ணணும். சட்டமன்றத்தில் எல்லாமே அக்யூஸ்டு சார். எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க சார். சுடுகாடு வரை ஓடலாம் சார். ஒரு கிறிஸ்டின் சுடுகாட்டுக்கு போனால் அழகாக கல்லறையில் உட்காந்து எந்திரிக்கலாம். ஒரு இஸ்லாமியர் கபத்தான் சுடுகாட்டுக்கு போனால் அழகாக உட்காந்து எந்திரிக்கலாம். இந்துக்கள் சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா உள்ளாட்சித்துறை அதுலேயே சுடுகாடு அதில் நான் இதே இல்லை, கொட்டாக அமைப்பே கிடையாது. A to Z பிராடு சார். உண்மை தன்மை இல்லை சார். எல்லாமே தனியார் துறைக்கு தார வாத்துட்டனால நம்ம உண்மையான, அதாவது ஒரு எந்த அரசு துறையிலையும் 240 நாள் தொடர்ந்து பணியமர்ந்துன்னா கண்டிப்பாக நிரந்தரம் பண்ணணும். இது லேபர் ஆக்ட். யார் லேபர் மினிஸ்டர்? இது எடுத்துக்கிட்டா மெட்ராஸில் வந்துட்டு இன்னைக்கு PTR ராஜா இருக்காரு, தொழில்துறை அமைச்சர். சாம்சாங் போன்ற 3 லட்சம் பேர் வந்து அத்தை கூலியா வளர்க்குறான். இதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தியா? உனக்கு அதை துறை சார்ந்த நாலேஜ் இருக்கா? உனக்கு நாலேஜ் இருக்குன்னா அதை பற்றி நீ டெவலப்மெண்ட் பண்ணணும். வாசலில் உட்காந்து ரிப்பன் பில்டிங் வந்து வெள்ளஸ்லி பிறப்பு தான் சார். சென்னை படி நம்ம கொண்டாந்தாரு தெரியுங்களா? பிரிட்டிஷ்காரன் நாட்டை விட்டு போற காரணம் நாணய மதிப்பு இல்லாதனால விட்டு போனேன். அவன் இருக்கிற ஒரு வெள்ளைக்காரன், நம்ம கொள்ளைக்காரன் தான். அவனை விரட்டி இவங்க தான் அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்க. திராவிட ஆட்சி ஆண்டு அரசும் ஆளுகின்ற அரசும் மக்கள்கிட்ட பலவீனம். அதாவது பணம் 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை. அதனால தான் சார் இவங்க வந்து அதிகார வரம்புல எதையுமே கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ ரிப்பன் பில்டிங் வாசலில் எத்தனை பேர் துப்புரவு தொழிலாளர் இருக்காங்களே, கிட்டத்தட்ட ஒரு 2000 தொழிலாளே பர்மனன்ட் பண்ண உனக்கு என்ன ஓம் பணமா, ஓன் தேசமா? ஏன் பிரைவேட் கார்டில் கொடுக்குற? அதாவது பி இண்டியன் பை இண்டியன் சொல்லியிருக்கோம். புரியுங்களா? சுதேசியாரு சுதேசி நாட்டு பொருளை என்னதான் சுதேசியாரு சுதேசி நாட்டு பொருளை பயன்படுதுன்னு சொல்லியிருக்கோம். அதுவே முட்டாள்தனம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றான்னா, இவ்வளோ பணியாளர் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கான். எல்லா தொழிலும், அதாவது துப்புரவு தொழில் சாதாரண வேலை கிடையாது. உனக்கு அதாவது பொல்யூஷன் பேடு ஸ்மெல் வரும். இதெல்லாம் ஈர்த்து தான் காலை 5 மணிக்கு பேரில் நிற்கணும். அதுக்கு ஒரு மேஸ்திரி வருவான். இந்த தெருவுக்கு போ, இந்த இதுக்கு போகணும், அவன் தான் வழி நடத்தி செல்வான். 15 வருஷம் பணியாற்றுற ஆளை நீ நிப்பாடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ நாளைக்கே 2027 உன்னை உதச்சி விரட்டிடுவான். நீ எப்படி தொடர்ந்து பண்ண முடியும்? நீ சாதாரண ஒரு MLA, புரியுதா? நிரந்தர பணியாளா சார்? அந்த குமரகுரு இருக்கான் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி கார்த்திகன் இருந்தான் ஆணையரா. எல்லாம் திருட்டு பய, பல ஆயிரம் கோடி கொள்ள. இதில் 100 கோடி கொள்ள சார். புரியுங்களா? இதில் 100 கோடி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் வாங்கியிருக்காரு. சதக் சலான்னா யாரு? யூஸ் த சதக் சலான். அவர் தான் இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்கான். அவர் என்ன குப்பை ஆளுக்கு என்ன நவீன டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காரா? சுவீடனை ஏன் கொண்டு வர? இந்தியாவில் எவ்வளோ பேர் பணியாளர் இருக்கா? அவனை பணியாற்ற முடியல. நீ கொள்ளையடிக்கடியா? நீ கொள்ளையடி சம்பாதிக்கணும் சார். சுடுகாடு வரையும் கொள்ள சார். இந்த காவல்துறை பாவம் காலையிலேருந்து வெளியே இங்கே இருக்கேன். இந்த காவல்துறைக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். காலையிலேருந்து 6 மணிக்கு நான் வர்றேன். 6 மணிலேருந்து இருக்காங்க. மக்களுக்கான ஒரு காவல்துறை. இதெல்லாம் நீ வந்து முறையாக அவங்கள ஃபாலோ பண்ணுறதில்ல, பயன்படுத்துறது இல்லை சார். ஆளுகின்ற அரசு எல்லாத்தையும் லஞ்சம் சார், ஊழல் சார், எல்லா துறையும் பிராடு சார். நீ எந்த துறை எடுத்துட்டாலும் உண்மைத்தன்மை இல்லை சார். உங்களுக்கு வந்து 38 மாவட்டத்தில் பஞ்சமி நிலங்கள், அரசு புறம்போக்கு, நீர்க்குழு நிலைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு இருக்கு. மேய்ச்சல் இடம் இல்லை. நெசவாளர்கள் ஒவ்வொரு தலைவர் சீமானவர்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு போராட்டம் பண்ணிட்டு வர நெசவாளர் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாடல் வரி சொன்ன மாதிரி, அதாவது சின்ன இடை பின்னி வர நிறுத்தி ஒரு பாடல் வரியை கூட வந்து இந்த திருப்பூரில் நிற்கிறத சேட்டு கையில் இருக்கு. ஒவ்வொரு தொழில் கூடமும் சரியான வரம்பு இல்லை, அதை பராமரிக்கிற இல்லை. நீங்கள் இவ்வளோ ரோட்டில் 10 நாளாக போராடுறாங்க. என்னதுக்கு போராடுறாங்க? 20 வருஷம் பணி அமர்த்தப்பட்டவர் தானே. நீ ஏன் பிரைவேட்டில் கொண்டு விடுற? யாரை கேட்டு விடுற சார்? 200 MC சார். புரியுங்களா? மேயருக்கு கீழே 200 MC இருக்காங்க. அது அஜோதா ஒப்பந்தம் பண்ணி எதிர்கட்சி தலைவரை கூப்பிடணும். இங்க இருங்க, ஹலோ, இங்க கவனிங்க. நாட்டை காக்குற மக்களை காக்குற என்னடா சொல்ற? எடப்பாடி திருட்டு பையன். அவன் ஆண்ட அரசுல தான் சாரைய கடை அந்த அம்மா வந்து
டெவலப்மெண்ட் பண்ணிச்சு. எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் குடிகாரன் ஆகிட்டாங்க சார். சாரே எங்கேயாவது டிஆர் பாலு, கனிமொழி, ஜெகதர்சன் எல்லாம் ஆளை வச்சிருக்காங்க சார். எல்லாத்தையும் குடிகள் சொல்றாங்க சார். கல்லை வந்து நம்ம போராட்டம் பண்ணார் சீமானவர்கள், புரியுங்களா? குணசேகரப்பட்டினத்தில் கல் வந்து போதை பொருளே கிடையாது. அதை அரசாங்கமே வந்து அதை சாப்பாடு உணவுன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கு உங்களுக்கு புரியுங்களா? அதாவது அது மருத்துவத்துறை அதை ரீசர்ச் பண்ணி சர்ஜிக்கல் பண்ணி, அதாவது K001 ஒரு அதுக்கு ஒரு குறியீடே கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்கள நிரந்தரம் பண்ண மாட்டாங்க சார். எல்லாம் கப்பம் வாங்கிட்டாங்க சார், காசு வாங்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? பிரைவேட்ல கொண்டு ஒப்படைக்க போறான். பிரைவேட்ல ஒப்படைக்கும் போது 10 நாளா போராடினாங்கல்ல, அடிஷனல் சீமான் போய் தலையிட்டோம்னா ஒரு பணம் கொடுக்க போறாங்க. எல்லாம் பேசி அக்ரிமெண்ட் போட்டு கட்டடத்தில் அந்த பொம்பளை பிள்ளையா அது என்னன்னே தெரியாது, நாலேஜ் இல்லாத பொம்பளை பிள்ளை என்ன குவாலிஃபைடு, அதுக்கு பிரியா மேடத்துக்கு என்னங்க தெரியும்? அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் என்ன தெரியும்? தொழிலாளரை பத்தி என்ன தெரியும்? லேபர்லாம் எங்க சார்?